ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ வந்துட்டு மிதுனம் அதாவது ஜெமினை ஜோடியாக் ராசிக்கு 2026ல் ஃபைனான்ஸ் அப்புறம் வந்து அதாவது ஃபைனான்ஸு, கரியர், அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் அவங்களோட ஹெல்த்து, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் எப்படி என்ன நடக்க போகுது அவங்களுக்கு, மிடில் மந்த்ஸில் என்ன நடக்க போகுது 2026க்கு, அதே மாதிரி லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸுக்கு மிதுனத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த மந்த்ஸ் வைஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபைனான்ஸு, ரிலேஷன்ஷிப், ஹெல்த் அப்படின்னு சொல்லி போயிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் 2026 வந்து மிதுனத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, பின்னாடி பயங்கரமாக கிளார் அடிக்குது. வாட் டு டூ? ஓகே, ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் மை வாய்ஸ். இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க வால்யூம், இல்லாட்டி ஹெட்ஃபோன்ஸ் வேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு வந்துட்டு வெல்கம் டு மிஸ்ட்ரி மேக்னெட் சேனல். இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும், பட் ஐ காட் டு எக்ஸைட்டட். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ். ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் 2026 மிதுனத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கிரியேஷன் எனர்ஜி பிளாக் ஆன மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் சாப்டருக்கு போங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லெவலே இருக்கீங்க, ஸோ செகண்ட் சாப்டருக்கு நீங்கள் போய் தான் ஆகணும், அடுத்தடுத்த சாப்டருக்கு நீங்கள் போய் தான் ஆகணுன்ற ஒரு புஷ்ஷிங் இருக்கும் யூனிவர்ஸ் கிட்டேருந்து, என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் கிட்டேருந்து. அதுக்கப்புறம் நீங்கள் யூ ஹாவ் டு சூஸ் பிட்வீன் 2 சாய்ஸஸ். ஓகே, 2 சாய்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமோ அதை நீங்கள் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அதுவும் வந்துட்டு கரெக்ட் ப்ரப்போர்ஷனட் பேலன்ஸாக இருக்கணும். ஒரு இதில் வந்துட்டு ஜாஸ்தி, ஒரு இதில் வந்து கம்மி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கூட 2 பேரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். அந்த மாதிரி தான். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அண்ட் அதே சமயம் நீங்கள் உங்களையும் பார்த்துக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து போக போக பழகிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து உங்களோட கெப்பாசிட்டியை ஜாஸ்திப்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நினச்சதெல்லாம் கிடைக்கும். யூல் ஃபீல் ஹாப்பி. எவ்வளோ ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் யூல் ஃபீல் ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயம் நீங்கள் கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டுருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஜெமினை இன் 2026. அப்புறம் வந்து ஒரு புது இனிஷியேஷன், ஒரு புது டைரெக்ஷன், ஒரு புது நேவிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும். நீங்கள் எல்லாத்தையும் சுமக்கிற மாதிரியும் உங்களுக்கு அப்பப்போ ஃபீல் ஆகும் ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் 2026 ஃபார் மிதுன ராசி. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி இருக்கும். ஒரு சில சமயத்தில் நீங்களே வந்துட்டு காணாமல் போயிட்டேனே நானே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என் கண் யாரோ திருடிட்டாங்க, என்னோட அந்த பார்வை, அந்த விஷனரி கோல் அதை யாரோ திருடிட்டாங்க, நடுவில் யாரோ கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி நீங்களே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்ற மாதிரி கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் மற்றவங்கெல்லாம் உங்களை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் யுவர் ஸ்பிரிச்சுவல் சிம்பிள் இஸ் அன் ஈகிள். ஓகே, அண்ட் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, டாங்கீஸை வந்து ஒரு இன்சல்ட்டாக வந்து கழுதை அப்படின்ட்டு திட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க, ஒரு இன்சல்ட்டுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு அனிமல். ஓகே, அவ்வளோ லைக்கும். ஓகே, அதோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக அது சுமந்துட்டு போகும் 2 சைட்லேயும். ஓகே, நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது கடைசியில் விட்டுருவாங்க. வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் அதுக்கு யூஸே இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் ஒரு நான் லிவிங் திங் மாதிரி ஒரு கழுதை, ஒரு டாங்கி அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம் உள்ளுக்குள்ளே. நான் இவ்வளோ மற்றவங்களுக்கு பண்ணியிருக்கேன், ஆனால் மற்றவங்க வந்து தே ஆர் நாட் ஈவன் கன்சிடரிங் மீ, என்னோட இது விட்டோன்னா எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து ஃபஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வந்துட்டு இந்த காலை சுற்றின பாம்பு மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நிறைய விஷயங்களை. ஆனால் நீங்கள் கரெக்டான டைரெக்ஷனாக தான் போயிட்டுருக்கீங்க. யூஆர் கோயிங் டுவர்ட்ஸ் யுவர் கோல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து ஓகே, திஸ் இஸ் கெட்டிங் டூ மச் இரிட்டேட்டிங். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, நான் இதுக்கு முன்னாடி நைட் இஸ் கெட்டிங் வெரி இரிட்டேட்டிங்னு சொன்னேன்ல, ஸோ அது உங்களுக்கு கூட பொருந்தும். ஓகே, ஃபார் மிதுனம் ஜெமினை அவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எது இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இதை விட நான் ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ஸை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கேன், என்னால் இதெல்லாம் முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் போவீங்க. சுச்சுவேஷனும் அப்படி தான் இருக்கும், ஹேண்டில் பண்ணுற மாதிரி. அப்படியே போக போக அந்த
இது டிஃபிகல்ட்டி ரேஷியோ வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்குமா, ஐயய்யோ தெரியாத மாட்டிட்டேன் போல இருக்கே, சரி நான் இவ்வளோ பண்ணுறேனே எனக்கு ஏதாவது அப்ரிசியேஷன் கிடைக்குதா மற்றவங்க கிட்டேருந்து, பெருசாக எனக்கு அந்த இதுக்கு இம்பார்ட்டண்ட்டு நான் என்னோட வாட் எவர் தட் ஐம் கிவிங் அதுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே உன்னோட கடமை தான்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் லெஃப்ட் அவுட்டாக வில் பி ஃபீலிங் இன் ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். ஆனால் உங்களோட தனிப்பட்ட ஜேர்னியில் யூ வில் பி ஆன் த ரைட் ட்ராக். ஓகே, இது வந்து உங்கள் ஹம்பிள் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் 2026 ஃபார் மிதுன ராசி. ஓகே, அப்புறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கலாம், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம். லைக் குழந்தைக்கு பேர் வைக்கிறது, அப்புறம் ஃபர்டிலிட்டி, கெட்டிங் ப்ரெக்னென்ட் அண்ட் கெட்டிங் மேரீட், கெட்டிங் என்கேஜ்ட் அண்ட் கெட் டுகெதர் பார்ட்டிஸ். ரொம்ப வருஷம் கழிச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மீட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நிறைய பார்ட்டி மூடில் போயிட்டுருக்கும். அதே சமயம் இந்த மாதிரி டவுன் சைட்ஸும் இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து உங்களை ரொம்ப ஷெல்டர்டாக நீங்கள் வச்சுட்டு இருந்திருக்கீங்க, உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு யூ ஹாவ் டு எக்ஸ்பேண்ட் யுவர் செல்ஃப்ன்ற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் கெட்டிங் டாட்டூஸ், அப்புறம் டேரிங் டு டூ சர்டன் திங்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறதுக்கு பயந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக்கப்படும். நீங்களே வந்துட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ண போவீங்க. இப்போ நிறைய பேருக்கு டாட்டூஸ் நீடில்ஸை பார்த்தாலே ரொம்ப பயப்படுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, நீடில்ஸை பார்த்தா பயப்படுவாங்க, ஹைட்டை பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க. அவங்களாம் பஞ்சி ஜம்பிங் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ட்ராவலிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து சரி நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, அப்படி ஏதாவது தப்பு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட நம்ம சமாளிச்சுக்கலாம், அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணி வைக்கலாம். அதாவது காஷன்ஸ், இப்போது வந்து ட்ராவலிங் நிறைய பேருக்கு ஆகாது இல்லையா, அப்போ வந்து அந்த பேக் வச்சுப்பாங்க, பிளாஸ்டிக் பேக் ஃபார் வாமிட்டிங் அண்ட் ஆல் தட். அந்த மாத்திரை சாப்பிட்டு வைக்கிறது, அப்புறம் புளிப்பு மிட்டாய் சாப்பிட்டுக்கிறது. ஸோ அந்த காஷியஸ் அந்த பேக்கப்பும் அவங்க வச்சுட்டு எப்படி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம், நத்திங் கேன் ஸ்டாப் மீ நவ் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணி ஆகணும்டா இது அப்படின்ற மாதிரி ஒரு இதோட நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் 2026. அதே சமயம் வந்துட்டு நிறைய பேர் இங்கே வந்து தலகணத்தோடு இருப்பாங்க, நான் தான் என்னால் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து கொஞ்சம் ஹம்பிளிங் ஆகிற மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் நடக்கும் ஃபார் மிதுனம் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸில் வந்துருக்கு. ஸோ 2 சைட்ஸ் ஆஃப் த காயின், ஒரு சில நல்ல விஷயங்கள் ஒரு சில கெட்ட விஷயங்களும் நடக்கும். ஓகே, அண்ட் வந்து மிடில் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் 2026 வந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? மிடில் ஃபியூ மந்த்ஸ் மிதுனம் மிது. ஓகே, லெட்ஸ் சி. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு உங்களோட ஒரு பெரிய அட்வென்ச்சராக இருக்கும், அப்புறம் எல்லாமே ஒரு ஈக்குவலைஸ்டாக ஃபீல் ஆகும். ஓகே, ஜஸ்டிஸ் வில் பி சர்வ்ட் அண்ட் உங்களுக்கான பேர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் வந்து என்னடா எனக்கு இந்த ஒரு பேரும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு அப்ரிசியேஷன் இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, ஸோ அதை வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி மிடில் ஃபியூ மந்த்ஸில் உங்களுக்கான அந்த ப்ரமோஷன், உங்களுக்கான அந்த பேர், அந்த ஃபாலோவர்ஸ், ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க மிதுனம் ராசிக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களே உள்ளே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஒரு சில பேருக்கு தோணும், இவ்வளோ நான் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ஒன்றா நான் சுத்தமாக அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, இல்லாட்டி சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப புகழ்கிற மாதிரி இருக்கே, எனக்கு இதெல்லாம் தேவைதானா அப்படின்ற மாதிரி லைக் இன்ட்ரோஸ்பெக்ஷன் ரொம்ப அதிகமாக போய் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. எனக்கு இதெல்லாம் கரெக்டு தானா, டு ஐ டிசர்வ் ஆல் தீஸ் ப்ரைஸஸ், டு ஐ டிசர்வ் ஆல் தீஸ் என்ன சொல்கிறது மணி கிரெடிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப இன்னர் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களை தூண்டும். நான் என்னெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பயந்துட்டு இருந்தேன், பட் நான் அந்த ட்ராவலிங் எனக்கு வந்து வாந்தி வர மாதிரி இருக்கும், இப்போ வந்து நான் தாண்டி வந்துட்டேன், இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்குது, வாந்தி வர மாதிரி தான் இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, பட் நான் அதை தாண்டி வந்துட்டேன், எனக்கு அதுக்கு பேக்கப்ஸ்க்கு அது கிடச்சிருச்சு, அது எப்படி சால்வ் பண்ணுறது எனக்கு ஒரு இது கிடச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி வேறு என்னெல்லாம் எனக்கு வந்து பயம், நான் அதை ஃபேஸ் பண்ணுவேன், இதே மாதிரி நான் அதுலேயும் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் யூ வில் பி கோயிங். ஓகே, போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நிறையா சிக்கல் புடுங்கல் நிறையா உள்ளுக்குள்ளே இருக்கும் இல்லையா, நிறைய கவலைகள், இதை பண்ணணுன்னு ஆசை தான், பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, என்னை விட மாட்டேங்கிறாங்க, நிறைய எக்ஸ்கியூசஸ் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்கியூசஸ் எல்லாம் உடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லாட் ஆஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் வில் பி ஹேப்பனிங்.
அப்புறம் யூல் பி உங்களுக்கு ஒரு க்ரௌன் கொடுக்குற மாதிரி அந்தளவுக்கு ஒரு செல்ஃப் அப்ரிசியேஷன் யூ வில் பி ஷோயிங் டு யர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபார் ஜெமினை இந்த மிடில் ஃபியூ மந்த்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் மற்றவங்க வந்துட்டு லைக் ஜென்ரேஷனல் ட்ராமா பிரேக்கர், ஜென்ரேஷனல் கர்ஸ் செயின் பிரேக்கர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃபேமிலி ஜென்ரேஷனாக மரபியெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு பயம் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இது வந்து உங்கள் தாத்தா பாட்டி வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போகிற அந்த சுச்சுவேஷனில் இருந்திருப்பாங்க, பட் மற்றவங்களை காப்பாற்றி விட்டுருப்பாங்க. ஸோ அந்த பயம் வந்துட்டு தண்ணியை பார்த்தாலே பயம் அப்படின்றது வந்து அவங்களோட அவங்களோட குழந்தைங்களுக்கு அப்படி மாற்றி மாற்றி உங்களுக்கும் சேர்த்து வந்திருக்கும். உங்களுக்கான தண்ணியில் அந்த மாதிரி அடிச்சுட்டு போகிற மாதிரி எந்த ஒரு இப்போ எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஆஸ் அ பர்சன் யூ நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஃபிசிக்கலி. ஆனால் அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பிரேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு அப்புறம் வரவங்க வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஒரு ஹைட்ரோஃபோபியா இதுவும் வந்திருக்காது. ஓகே, தண்ணியை பார்த்து பயப்படுறது, அடிச்சுட்டு போயிடுவோமோ அப்படின்ற அந்த பயம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி வில் பி பிரேக்கிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இருந்தால் நிறைய பேருக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சொல்ல வரேன். இதுக்கப்புறம் நான் யாருக்கும் ஏமாற மாட்டேன், ஏமாற்ற விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு போல்டுனஸ் உங்களுக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் நிறைய அதிசயங்கள், லாட் ஆஃப் மிராக்கிள்ஸ். ஸோ வந்து உங்களோட ஃபியர்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ யா, இது நிறைய இடத்துல வந்துட்டு இருந்திருக்கு. அதாவது பிரேக்கிங் பேரியர்ஸ், கிரியேட்டிங் லாட்ஸ் ஆஃப் மிராக்கிள்ஸ். உங்களோட அந்த பவுண்ட்ரியை நீங்கள் வந்து உடச்சிட்டீங்க. நீங்கள் கிரியேட்டிங் தட் செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் உடச்ச உடனே லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் கம்மிங் யோர் வே. ஓகே, 2026 எஸ். அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்கே தான் இருந்திருக்கு. நான் இவ்வளோ நேரம் நான் இதான் தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு இது கிடைக்கவே இல்லை. இப்போ நான் இந்த பவுண்ட்ரியை பிரேக் பண்ண உடனே இது கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ தவத்தில் எனக்கு இது கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட் நீங்கள் போட்டதுக்காக தான் அது கிடச்சிருக்கு. நிறைய பேருக்கு இங்கே கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கு, லைக் யாருமே செட் ஆகலை, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ பாரு எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ ஒரு இது உடச்சா எல்லாமே அது சம்மந்தப்பட்ட மற்ற விஷயங்களும் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த மிடில் மந்த்ஸில். அதனால நிறைய பொறாமைகள், மற்றவங்கெல்லாம் வந்து அந்த பேரியர்ஸை உடைக்காமல் இன்னும் அதுக்குள்ளேயே ஓடிட்டு இருப்பாங்கல்ல, என்ன இது பானைக்குள்ளே ஈ மாதிரி, அந்த மாதிரி மற்றவங்க வந்துட்டு நீங்கள் முன்னாடி போகிறத பார்த்து கொஞ்சம் பொறாமைப்படுவாங்க. அது மூஞ்சி வரையும் சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு நீ உனக்கு என்ன அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ ஹாவ் டு கட் தெம் ஆஃப் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து அவங்களே உருவாக்குவாங்க. ஓகே, இல்லாட்டி அவங்களே வந்துட்டு இல்லை நீ முன்ன மாதிரி கிடையாது, நீ மாறிட்ட, நீ வந்து அப்படியாக்கும் நீ இப்படியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் தெம்செல்ஸ் டேக் தெம்செல்ஸ் அவுட். புரியுதா? அவங்களே வந்து உங்ககிட்ட பேசாமல் டச்சில் தான் போயிடுவாங்க. போனால் போட்டுன்னு விட்ருங்க. பிகாஸ் அவங்க இப்படி ஃபீல் பண்ணுறதுக்கு உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் உங்கள் லைஃப் மட்டும்தான் பார்க்க முடியும். அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம், சஜஷன்ஸ் கொடுக்கலாம். ஆனால் அது அவங்க தானே ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, அப்புறம் வந்துட்டு ஸோ அகெயின் பேலன்சிங். அப்புறம் வந்து மல்டி டேலண்ட், உங்களுக்குள்ளே எவ்வளோ டேலண்டா அப்படின்ற மாதிரியும், யூஆர் சீயிங் த சன்ரைஸ் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். எல்லாத்தோட வின் பண்ணிகிட்டே இருக்கேன். லக்ஷ்மி கடாட்சம் அண்ட் ஃபர்டிலிட்டி முன்னாடி சொன்ன மாதிரி. ஓகே, ஃபர்டிலிட்டி, ஸோ ஜாலி அதெல்லாம் நிறையா நடக்கும். அதுக்கப்புறம் உங்களோட எல்லா சக்கராஸுமே வந்துட்டு இட் இஸ் ஓப்பனிங் அப். ஸோ அது வந்து நிறையா சக்கராஸ் ஓப்பன் ஆகும்போது நிறைய பேருக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். நிறைய அன்வான்ட் தாட்ஸ் எல்லாம் வரும், 18+ தாட்ஸும் வரும். ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ வே டு பேலன்ஸ் தேட் ஆஸ் வெல். ஓகே, ஸோ அதில் நிறைய பேருக்கு கொஞ்சம் திண்டாட்டமாக தவிப்பாக இருக்கும். மறுபடியும் நம்ம பழைய மாதிரி போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். ஆனால் போக முடியாது. பிகாஸ் யூ ப்ரோக்கன் தட் பேரியர். அதுதான் நிறைய பேருக்கு பயமாக இருக்கும். ஐயோ நான் சக்சீட் பண்ணின்னு எனக்கு நான் வந்து என்னோட லைஃப் ஜேர்னி ஃபுல்லாமே வந்து ஐ ஹாவ் டு சக்சீடுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சக்சீட் பண்ண ஆரம்பித்த உடனே அதுக்கப்புறம் வரப்போகிற அந்த ஜேர்னியை நான் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட். அண்ட் அது எப்படி நான் எடுத்துக்க போகிறேன், எப்படி நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவங்க பயப்படுவாங்க. ஸோ அதனால் மறுபடியும் அவங்க ரவுண்ட் 1க்கு வர்ற மாதிரி இருக்கும் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் அங்கே இருக்கும்.
ஓகே. ஸோ மிடில் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் 2026 ஃபார் மிதுனம் இப்படி தான் அவங்களுக்கு இருக்கும். ஓகே. லைக் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் எப்படி இருக்க போகுது மிதுனத்துக்கு அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் எவ்வளோதான் பிடிச்சி வச்சாலும் யார் போகணுன்னு இருக்காங்களோ அவங்க போய் தான் செய்வாங்க. உங்களால் அவங்கள மாற்ற முடியாது, பிடிச்சி வைக்கவும் முடியாது. எவ்வளோ நாள் பிடிச்சி வைப்பீங்க? அதே மாதிரி சீட்டர்ஸ் எவ்வளோ நீங்கள் வந்து பார்த்து வச்சாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்வெட் கூட வராமல் நீங்கள் அவங்கள பார்த்து பண்ணியிருந்தாலும் அவங்க போகணும்னு நினச்சாங்க, அவங்களுக்கு அவங்களோட ஓன் செல்ஃபில் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, பட் அவங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸ் அவங்க வச்சுக்கல. நிறைய இப்போ சீட்டிங் ஏன் நடக்குது அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தே டோன்ட் ஃபீல் சேஃப் வித்தின் தெம் செல்ஃப். அந்த சேஃப்னஸ், அந்த வார்ம்த், அந்த கம்ஃபர்ட்டை தேடி தான் அவங்க மற்றவங்க கிட்ட போகிறாங்க அவுட் சைட் மேரேஜ். ஓகே. அண்ட் ஈவன் பிஃபோர் தர் கெட்டிங் மேரிட் தப்பாக அவங்க கிட்ட போய் சேர்கிறதுக்கும் இதுதான் காரணம். ஸோ அவங்க வந்து ஒரு பிலாங்கிங்னஸ் அவங்க தேடுறாங்க. அது வந்து அவங்களுக்குள்ளே தான் இருக்குது. அவங்க தி ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் தேர் ஓன் ட்ராமாஸ், தே ஹாவ் டு டீல் வித் தேர் ட்ராமாஸ். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. அதனால தான் அவங்க அப்படி அந்த பக்கம் போகிறாங்க. ஸோ நீங்களே வந்து அந்த மாதிரி போகிறாங்க, அவங்கள விட்டு போகிறாங்க, நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாலும் எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் அவங்க இப்படி போகிறாங்கன்னா விட்டுருங்க அவ்வளோதான். அது அந்த ஃபேஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் வந்து யூ ஹாவ் டு லெட் தெம் கோ. இல்லாட்டி அவங்க உங்களோட வாழ்க்கையும் வந்துட்டு டாக்ஸிக்காக வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையும் வாழ விடாத மாதிரி பண்ணி விட்ருவாங்க. போகிறாங்கன்னா போட்டுன்ற மாதிரி விட்டுட்டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெல்த், ஆன் யுவர் லைஃப். அப்போது உங்களுக்கு தேவைப்படுற மிராக்கிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க இருந்தால் தான் அது கிடைக்கும்னு அவசியம் இல்லை. டு யூ கெட் மை பாயிண்ட்? ஓகே. அப்புறம் ஜஸ்ட் பி ஹாப்பி, மூவ் யுவர் பாடி, எக்ஸசைஸ். ஓகே. அப்புறம் வெக்கேஷன் போகிறது, அந்த மாதிரி அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருங்க. எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு, எஃபர்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்க வேண்டாம். ஓகே. டேக் யோர் டைம். இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் தான் சேர்த்து. ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு யூ ஹாவ் டு கோ ஃபார் தட் ஆஸ் வெல். ஓகே. சந்தோஷமாக இருங்க, வெக்கேஷன் போயிட்டு வாங்க, புது விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எதுவும் பட்ஜெட்டோட இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீட்டிலே ஏதாவது புதுசாக சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எப்போத்தாலும் இட்லி, தோசை, சாம்பார் இல்லாமல் வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் எதுக்கு முன்னாடி செய்யாதது, அது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே வந்து ஒவ்வொரு இதை வெட்டி கொடு, அதை பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பாக பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். இருக்கிற மாதிரி பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இல்லாட்டி பக்கத்துக்கு கோயில் போகிறது, அங்கே உட்காந்து பிக்னிக் மாதிரி சாப்பிட்றது, சம்திங் லைக் தட். நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணாதது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். எஸ். முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து கீழே விழுந்தவங்கள உங்களால் ஏற்றி விட முடியாது. அது அவங்களோட பர்சனல் ஜேர்னி. நிறைய பேர் வந்துட்டு மற்றவங்களையும் நம்மளை மாதிரி ஏற்றி விடணும், நாம் எப்படியோ வெளியே வந்துட்டோம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு ரொம்ப க்ளோஸானவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கு நம்ம எப்படியாவது கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் சேர்ந்து விழுந்துருவாங்க. அவங்க வந்து லைக் ஐயோ இதாகுது, ரோல் ஆகுது. இப்போது பர்சன் நம்பர் ஏ தான் வந்து நீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே. பர்சன் நம்பர் பி தான் வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண முடியாமல் தே ஆர் ட்ரௌனிங். ஓகே. தண்ணிக்குள்ளே வந்து அடிச்சுட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்சன் நம்பர் பியை வந்து இழுத்து விட ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அவங்களுக்கு அதில் இஷ்டம் இல்லை. இஷ்டம் இருந்தாலுமே அவங்க வந்து அது பயந்து போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களும் மேலே வரமாட்டாங்க. பர்சன் ஏவை பிடிச்சி இழுத்து விட்ருவாங்க, அவங்களுக்கு கூட இழுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் உங்களுக்கு அமைச்சிக்காதீங்க. சும்மா சொல்லி பாருங்கள். அதுக்கு மேலே முடியலன்னா நீங்கள் விட்டுறணும். அவங்களோட பர்சனல் ஜேர்னி அது. நிறைய பேர் அதுதான் மாட்டிக்கிறீங்க. என்ன மாதிரி தான் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு நினைக்கிறது ஓகே. பட் ஓரளவுக்கு தாண்டி நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப பிடிச்சி இழுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இழுத்துட்டு போயிடுவாங்க. தே கேனாட் பி ஹெல்ப்ட். ஓகே. லெட் தெம் பி ஆன் தியர் ஓன் ஜேர்னி. நிறைய பேர் வந்து அவங்களுக்காக நான் செய்கிறேன், அவங்களுக்காக நான் விரதம் இருக்கேன், அவங்களுக்காக நான் அந்த படையில் படைக்கிறேன், அவங்களுக்காக இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்ட்டு அவங்க லைஃப்பை அவங்க தொலைச்சிடுவாங்க. இவங்க வந்து நன்றி கெட்டத்தனமாக அவங்க போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் மாறாதீங்க. டோன்ட் பி அ லேடர் டு அதர் பீப்புள். ஓகே. எஸ். நிறைய விஷப்பூச்சிகள் அப்பப்போ வரதான் செய்யும். அதெல்லாத்தையும் நீங்கள் தாண்டிட்டு யூ ஹாவ் டு கோ அப்படின்ற மாதிரி. எப்போவுமே கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருப்பேன், கோட் சூட் போட்டுட்டு அப்படியே ஜாலியாக தான் நான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னா அது முடியாது.
நீங்களும் வந்து கொஞ்சம் சேத்துல உருண்டு புரண்டு தான் அந்த வசப்பூச்சிங்கெல்லாம் சண்டை போட்டு தான் நீங்கள் வெளியே வர முடியும். அதுதான் வாழ்க்கையின் நியதி. ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் வந்து யுவர் ஆன்செஸ்டர்ஸ் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த அமாவாசை வருதுல்ல, 18th வந்து அமாவாசை வருது. 18th ஆஃப் திஸ் மந்த். ஸோ அவங்களுக்கான அந்த சரியான வழிமுறைகளை செஞ்சுருங்க. அவங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை ஏதாவது இருக்குது, உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருக்காங்க, ஆனால் செய்யறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி பாஸ் ஆன் ஆகிட்டாங்க அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் செய்ய முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு அவங்களோட பேர் சொல்லி அவங்களுக்கு லைக் சேரிட்டி ஒர்க் பண்ணுறது, சாப்பாடு கொடுக்கறது மற்றவங்களுக்கு, ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது சோஷியல் ஒர்க் பண்ணுங்கள். யூ ஹாவ் டு ஆனர் யுவர் ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து லைக் மனுஷங்களில் எல்லாருமே வந்து நல்லவங்க கெட்டவங்கன்னு இருக்கிற மாதிரி உங்களோட ஆன்செஸ்டர்ஸ்லேயும் நல்லவங்க கெட்டவங்கலாம் இருப்பாங்க. ஸோ நம்ம ஆன்செஸ்டர்ஸ்லேயும் வந்துட்டு நல்லவங்க கெட்டவங்கன்னு இருப்பாங்க. அதில் வந்து வாழும்போது அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அது வந்து உங்களுக்கு நல்லவங்களா இருந்தாங்களா, மற்றவங்களுக்கும் நல்லதுன்னு நினச்சாங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்து லைக் எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு அந்த மாதிரி இருந்தவங்க, லைக் நிறைய பேர் வந்து கனவுல கூட தொல்லை பண்ணுவாங்க, அந்த மாதிரி பேடாக இருந்தவங்க. ஓகே, பேட் ஆன்செஸ்டர்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஷுட் பி அக்னாலேஜிங் தெம், அவங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம். ஸோ அதையும் இங்கே வந்து போட்டிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு இன்னும் அவங்கள நீங்கள் அக்னாலேஜ் பண்ணிங்கன்னா, எந்த எனர்ஜியில் அவங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி கஷ்டங்களை கொடுத்தாங்களோ அதே தான் அப்பவும் பண்ணுவாங்க, அங்கே இருந்ததும் அதே தான் செய்வாங்க. ஸோ யா, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இது வந்து மிடில் ஃபியூ மந்த்ஸில் நடக்க போகுது ஃபார் மிதுனம். நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்துட்டு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் அப்படியே தீ மாதிரி பரவும். உங்களோட பழைய விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து சப்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மறுபடியும் வெளியில் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் நிறைய விஷயங்கள் எண்ட் ஆகும். இங்கே சிவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வராரு. ஸோ நீங்கள் வந்து சிவன் பக்தர் அப்படின்னா ஹெட்ஸ் அப் ஃபார் யூ. ஓகே, ஹீ இஸ் தேர் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த டான்சர்ஸ் எல்லாம் வந்து பரதநாட்டியம் டான்ஸை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக வச்சுட்ருக்கிறவங்க, ஹாபியை வச்சுட்ருக்கிறவங்க, லைக் அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுது, ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது, ஒரு அரங்கேற்றம் கிடைக்க போகுது. மிதுனம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல வரேன், in 2026 லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் நீங்கள் அதெல்லாம் அமுக்கி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வெளியே வரும்போது ஆப்வியஸாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி லைக் எப்படி இருந்து வெளியே வர்றது, ஹெல்ப்பு கேட்டால் தான் கிடைக்கும். நம்மளை தான் நினச்சிக்குவாங்களோன்ற மாதிரி நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தான் பிரச்சனை ஏற்படும். மற்றவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யார் இந்த பிரச்சனையில் உங்கள்கிட்ட வெளியே வரைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட போய் பேசி இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துடுங்க. ஓகே, அண்ட் தட் இஸ் நாட் ஆல்வேஸ் த கிரேட் சாய்ஸ். ஓகே, ஏன்னா இப்போது அந்த மாதிரி நினைக்கிறாங்க இல்லை அந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களோட அடுத்த பிறவியில் வந்துட்டு அதை விட ரொம்ப ஹார்டான சுச்சுவேஷன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு கார்மிக் வந்துடும். ஓகே, அதனால அந்த மாதிரி ஒரு சூசைட் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு டோன்ட் ட்ரை. அண்ட் அந்த மாதிரி ஆனவங்க வந்து ஒரு முக்தி கிடைக்காமல் இன்னமும் ஒரு பாடி லெஸ்ஸாக தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் they may try to communicate with you. Okay, that was out of place, but either I have to say that. Okay, yeah, you have to protect yourself. Shivan irukira. Okay, that அதையும் சொல்லிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக போவோம். ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தெரிய வேண்டியது இருக்குது மிதுன ராசிக்கு in 2026 அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கரியரில் வந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு அது ரிஃப்ளெக்ஸிவாக வர ஆரம்பிச்சிடும்.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட இதை ஆரம்பிச்சிடுவீங்க. ஃபைனான்ஸு ஒரு தடவை வந்துட்டு ஒரு ரூ. 1000 சம்பாரிச்சிங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் வந்து தூக்கத்தில் கூட சம்பாதிக்கிற மாதிரி ஒரு அபண்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் மிதுன ராசிக்கு. ஆனால் அதுக்கு நீங்கள் நிறைய ஒர்க் செய்யணும். உங்களுக்குள்ளே நிறைய ஒர்க் செய்யணும். மைண்ட் செட் மாற்றணும். ரெஸ்ட்ரிக்ஷன் அதை நீங்கள் தாண்டி வரணும். என்னால் எவ்வளோதான் முடியுன்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் தாண்டி வரணும். அதே சமயம் வந்து யார்கிட்ட எப்படி பேசணும் அந்த நாக்கு. ஓகே, ஸோ இந்த கண்ணிங்க நடந்துட்டுருக்காங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப பாசமாகவும் கைண்டாகவும் நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஸோ எந்த இடத்துல எந்த முகத்தை காட்டணுன்றதை உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸில் வந்திருக்கு. அதே மாதிரி அதே டாங்கி மாதிரி நம்ம வந்து உழைக்க வேண்டியதாக இருக்கே, நம்மளுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைப்பாங்க. பட் அந்த ரிஃப்ளெக்ஸ் இது அதுக்கப்புறம் மற்றவங்களை பற்றி யோசிக்காமல் நம்ம எப்படி முன்னேறதுன்னு மட்டும் பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கான எஃபர்ட்டும் போடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஜாலிலோ ஜிம்கானா. ஓகே, எஸ், யார்கிட்ட எப்படி பேசுறது, ஒரு விஷயத்த நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லணும்னா அது கூட நான் சுக்காக தான் சொல்லணும். எப்படி டேரெக்டாக பேச தெரியாமல் பேசிடுவாங்க, பாயிண்ட்டுக்கே வந்துடுவாங்க. அதில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சில சமயத்தில் வந்து ஓகே. பட் வந்து யார்கிட்ட நம்ம அதை கன்வே பண்ணுறோம், அவங்க எந்த மாதிரி மனுஷங்க, அவங்ககிட்ட நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே சொன்னீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு அதுதான் டாபிக் தான் பார்ப்பாங்க. உங்களை வந்து நெகட்டிவாக தான் நினைப்பாங்க. சரி, மற்றவங்க எப்படி நினச்சாலும் சரி, நீங்கள் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கும் போது மற்றவங்களும் அங்கே விட்னஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்க எப்படி எடுத்துப்பாங்க. அதை வந்து நீங்கள் சொல்ல வந்து விஷயத்தை கரெக்டாக சொல்லிட்டீங்களா, இல்லை நீங்கள் அந்த டோன் அண்ட் ஹவ் யூ portray yourself, பாடி லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் நீங்கள் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன். லைக் கம்யூனிகேஷன் ப்ராப்பராக கிளியராக இருக்கணும், அசர்ட்டிவ்னஸ் இருக்கணும், அதுவும் வந்துட்டு ஒரு ஜென்டில்னஸ் இருக்கணும் அதில். ஆனால் ஃபேர்மாக இருக்கணும். இப்போ நிறைய பேர் கார்ப்பரேட் வேர்ல்டில் நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறதுக்காக மற்றவங்கெல்லாம் வந்து அவங்கள ரொம்பவே டோர்மேட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எஸ், கைண்ட்னஸ் இஸ் ஓகே, பொலைட்னஸ் இஸ் ஓகே. பட் எந்த நேரத்தில் எது காட்டணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்வேஸ் கீப் யுவர் செல்ஃப் அப்கிரேடட். ஆல்சோ ப்ராக்டிஸ் மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், அசர்ட்டிவ்னஸ் அண்ட் இந்த முத்ராஸெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபார் கெட்டிங் மோர் மனி, டு பி ஸ்டேபிள் வித்தின் யுவர் ஓன் பாடி, ஃபோக்கஸ்டாக இருக்கிறது. ஸோ நிறைய பேருக்கு இப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் எப்படி கோப்பப் பண்ணுறதுனே தெரியல. ஓகே, இண்டஸ்ட்ரியல் இதில் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அது அவங்களுக்கு ரொம்பவே ப்ரெஷர் போடுறது, லைக் ஃபிசிக்கலி, மென்டலி, இமோஷனலி வந்து ரொம்பவே கன்ஜஸ்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு அக்குபஞ்சரு, அப்புறம் வந்து இந்த முத்ராஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ரீத்திங் இது அதை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் லாட்ஸ் ஆஃப் ஐடியாஸ், டவுன்லோட்ஸ், க்ரியேட்டிவ் ஐடியாஸ். ஓகே, அதை வச்சு அண்ட் ஆல்சோ வித் எஃபர்ட்ஸ் எல்லாமே எதுவுமே நடக்காது. ஸோ எஃபர்ட்ஸும் போடணும். ஷுவர்லி கெட் மோர் மனி, ரிஃப்ளெக்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போது வந்து கண்டிப்பாக அபண்டண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. யூ ஆர் த மெஜிஷியன், உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. ஓகே, அண்ட் இன்னொரு பர்சன் வந்துட்டு ஒரு ஃபெரி காட் மதர் அப்படின்ட்டு வரமாட்டாங்க. யூ ஷுட் பி யுவர் ஓன் ஃபெரி காட் மதர். ஓகே, உங்களால் அந்த மிராக்கிள்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் உங்களோட அந்த டைரெக்ஷன், அந்த எனர்ஜி, ஃபோக்கஸிங், அதில் உங்களோட எனர்ஜி வந்து கண்ட இடத்துல ஸ்கேட்டர் ஆகக்கூடாது. இப்போது நிறைய பேர் என்னோடய செஷன்ஸில் வரவங்கலாம் வந்துட்டு அவங்களோட கோல் ஒன்றா இருக்கும், அது ரொம்ப கிளியராக இருப்பாங்க, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்ட்டு. ஆனால் சைடில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஒன்றா வந்து ஃபேமிலி டிஸ்ட்ராக்ஷன்ஸ், என்னோடய ஃபேமிலியில் இருக்கிறவங்கலாம் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்ட்டு ஒன்றா இருக்கும். இல்லாட்டி வந்து அவங்க ஒரு விஷயம் கேட்குறாங்க, எனக்கு கார் வாங்க சொல்கிறாங்க, பட் அந்த கார் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. அப்புறம் வந்து அந்த மாதிரி நச்சுங்க அங்கே இருக்கும், கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, எனக்கு என் விருப்பம் கிடையாது, நான் வேறு ஒருத்தரை விரும்புகிறேன், இல்லை வந்து எனக்கு அரேஞ்ச் மேரேஜே பிடிக்காது அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அவங்க கோல் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு, எனக்கு என்னோடய கோல் இது தான், மற்ற எதுவுமே எனக்கு காது கேட்காது, கண்ணு தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கணும். அந்த கோல் அடைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் மற்றதில் ஃபோக்கஸ் பண்ணலாம், எனர்ஜியை மற்ற இடத்துல இது பண்ணலாம்.
எனர்ஜி வந்துட்டு இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்போ கண்ணம் நல்ல வெளிச்சமாக இருக்குது, சன் நல்லா இருக்குது, அப்போ வந்து சும்மா இப்படி பார்க்கும்போது அந்த சன் ரேஸில் வந்து அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் தெரியும் இல்லை, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அந்த மாதிரி தான் உங்கள் எனர்ஜியை ஸ்காட்டர்ட் ஆகக்கூடாது. எல்லாம் ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்கள் கோல் ஃபோக்கஸ்டாகவே அது இருக்கணும். அதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே யோசிக்கக்கூடாது. எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எக்ஸாம் தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ரிலேஷன்ஷிப்பு, சாப்பாடு, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், இது அதுன்னு நீங்கள் நிறையா இடத்துல ஸ்கேட்டர் ஆகிடுது உங்களோட தாட்ஸு. ஸோ அதனால உங்களோட வேணுங்கிற விஷயம் வந்து தள்ளி போயிட்டுருக்கு. அது கிடைக்கும், ஆனால் ரொம்ப லேட்டாக கிடைக்கும். அதுக்குள்ளே நீங்களே வந்து ஐயா அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க, ரொம்ப நொந்து போயிடுவீங்க. அப்புறம் கிடைச்சாலும் உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. டக்குன்னு கிடைக்கணும் அப்படின்னா, மேஜிக் மாதிரி கிடைக்கணும்னா நீங்கள் அந்த எனர்ஜிக்கு ஃபுல்லாக அங்கே தான் ஃபோக்கஸாக இருக்கணும். இப்போ வந்து ஐஏஎஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபுல் ஃபோக்கஸும் அதில் மட்டும்தான் இருக்கணும். படிக்கணும். இதில் சாப்பிட்றது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. என்ன சாப்பிட்றது, என்ன சமைக்கிறது, இன்றைக்கி என்ன சாப்பிட்றது, அந்த மாதிரி இந்த தாட்ஸ் அந்த போகாது. ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஃபோனில் பேசணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அதர் திங்ஸும் வரும். பட் வந்து அதில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அங்கே போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். ஓகே, ஃபுல்லாக முடிஞ்சால் அந்த புக்கை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க மூஞ்சுக்கு முன்னாடி. அந்த மாதிரி தான் உங்களோட எனர்ஜி ஃபோக்கஸ் இருக்கணும். அந்த ஃபோக்கஸ் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸில் நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கற்றுப்பீங்களாம். ஓகே, ஃபார் மிதுனம். ஸோ ஃபைனான்ஸ் வந்து சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் ஃபார் மிதுனம் இன் 2026. ஓகே, நிறைய பேர் இங்கே வந்து ஃபேண்டசியில் சுற்றுறது, ஸ்டீரியோ டைப்பிங்கில் சுற்றுறது. ஸோ இதனால் வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் சரி, மற்றவங்க அவங்களோட அந்த பார்ட்னர் எக்ஸ்பெக்டேஷனும் சரி, அவங்களால மீட் பண்ணவே முடியல. எல்லாமே ஃபேண்டசி, நான் ரியலிஸ்டிக் இதுலேயே ஓடிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. ஓகே, பயங்கரமாக படித்து நான் பெரிய பொசிஷனில் இருப்பீங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அதில் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தூக்கம்லாம் தொலைச்சிட்டு காசு செலவு பண்ணிவிட்டு நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ வருஷமாக படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் விடக்கூடாது. ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு பேலன்ஸ் தட். அண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி யூ ஹாவ் டு ஃபைண்ட் பார்ட்னர்ஸ். ஓகே, அண்ட் நிறைய விஷயங்கள் இங்கே மாறுற மாதிரி இருக்கும். பூலிக்கிட்டேருந்து தப்பிச்சு ஒரு ட்ராகன் கிட்ட மாட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த ஸ்டீரியோடிபிக்கல் இது எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு வெளியே வந்து தான் ஆகணும். ஓகே, எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருமே வந்து வேறு பீப்புள், வேறு சோல்ஸ் இருக்குது அவங்களுக்குள்ள. அவங்க ஜேர்னிஸ் எல்லாமே வேறு. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பேக் ஆஃப் த மைண்டு வச்சுட்டு, பட் யூ ஹேவ் டு பி காஷியஸ் ஆஸ் வெல். அந்த காஷியஸ்னஸ் வந்து யூ ஷுட் நாட் பி பிளைண்டட் பை தட். அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும். ஆல்வேஸ் பி அவேர் ஆஃப் த ரெட் ஃப்ளாக் சைன்ஸ். ஓகே, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பார்ட்னர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் கேட்பேன், அப்படி தான் கேட்கணும். ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் வந்தாச்சுல, இது நான் எப்படி கன்வே பண்ணுறது, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஆசைகள் இருக்கும், ஒரு கடமைகள், கோல்ஸ் இருக்கும். அதை வந்து மேரேஜ்க்கு அப்புறம் செய்ய முடியாமல் போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் எக்ஸ்கியூசஸ் தான். அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அதை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தவங்க தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் ரிலேஷன்ஷிப்னா வந்துட்டு டீம் ஒர்க். ஓகே, ஸோ அந்த உங்கள் டீமுக்கு கரெக்டான ஒரு பர்சன் தான் நீங்கள் உள்ளே இழுக்கணும். ஓகே, இல்லாட்டி வேறு சம்மந்தமே இல்லாமல் யாரையாவது உள்ளே எடுத்துட்டிங்கன்னா அந்த டீம் ஒர்க் அங்கே இருக்காது. தேர் நாட் டீம் பிளேயர்ஸ் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டீம் பிளேயராக இருக்கிறவங்கள நீங்கள் சூஸ் பண்ண முடியும். நல்லா ஒரு கேம் விளையாடுறாங்கன்னா அப்படின்னா அது நல்ல விளையாடுறவங்கள தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். லைக் சொத்தையாக விளையாடுறவங்களால நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட பெருசாக எதிர்பார்க்குறதும் இட்ஸ் நாட் ஃபேர். ஸோ சூஸ் பண்ணும்போது நல்லா கரெக்டான பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணணும். அண்ட் சாக்ரிஃபைஸ்லாம் எதுவும் பண்ண தேவை கிடையாது. ஓகே, யூ டோன்ட் ஹாவ் டு சாக்ரிஃபைஸ். அது எப்படியாவது காம்பன்சேட், லைக் பேலன்ஸ். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், டைம் வந்து நாம் தான் திருடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு கீப் எக்ஸ்பிரஸிங் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் சொல்லக்கூடாது, மற்றவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க, அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு யூ டோன்ட் ஹாவ் டு கெட் ரிப்பீட்டட்லி
நோ ஸ்மாஷ்ட் பை யுவர் ஓன் தாட்ஸ். ஓகே, யூ ஹாவ் டு ஸ்பெட், வெளியே சொல்லி தான் ஆகணும். எஸ். அப்புறம் வந்துட்டு பார்ட்னர்ஸ்குள்ளே வந்துட்டு அந்த ஈகோ கிளாஷஸ் அது வந்து ஓரளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. நான் தான் உன்னோட பெருசு அப்படின்ற மாதிரி நிறைய கிளாஷஸ்லாம் நடக்கிற மாதிரி இருக்குங்க கார்ட்ஸில். அப்புறம் வந்துட்டு அந்த ஈகோனாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அப்புறம் பிரேக்கப் ஆயிருக்கு அப்படின்னா அதை எப்படியாவது தாண்டி நீங்கள் வந்து ஆகணும். அவங்கள நினச்சிட்டு நீங்கள் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போனால் அந்த கல்யாணம் பண்ணிட்டு வர்றவங்க வந்து எவ்வளோ பாவம். ஓகே, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரீசன்ஸ் வேணாலும் இருக்கலாம். உங்களால் இந்த பார்ட்னர் முன்னாடி இருந்தவங்களை வந்து மறக்க முடியாமல் இருக்கலாம். அப்படி மறக்க முடியலன்னா அதை மறக்கிற வரைக்கும் நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வேண்டாம். ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஃபுல்லாக வந்துட்டீங்க, அந்த பர்சன் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியல, லைக் நிறைய ஞாபகப்படுத்தும் ட்ரை பண்ணாலும் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து புது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே போகணும். நிறைய பேர் அதுக்கு நடுவுலேயே பூந்துடுறீங்க. எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அன்கான்ஷியஸ்லி வந்துட்டு நிறைய பேர் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னோட எக்ஸ் அப்படி இருந்தாங்க, என்னோட பார்ட்னர் நான் இப்படி இருக்காங்க, நான் என்னோட இப்போ இருக்கிற பார்ட்னரை நான் லவ்வே பண்ணலை, நான் அந்த பார்ட்னரை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னமும் நான் அவங்க கூட தான் வாழ்கிற மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னா இந்த பர்சன் வந்துட்டு ரத்தமும் சதயமாக இருக்கிற அந்த உங்களை நம்பி வந்தவங்க வந்துட்டு இன்னும் லூஸா அவங்களுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு இதில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஸ்டாப் கம்பேரிங். ஒவ்வொருத்தருமே வேறு ஒரு இண்டிவிஜுவல். ஓகே, உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன், உங்களோட ஐடென்டிட்டி, ஓகே, உங்களோட ஸ்பெஷாலிட்டி அதை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஃபைண்ட் அ வே டு டூ யூ, ஃபைண்ட் அ வே டு ஷோ யுவர் ஐடென்டிட்டி. அது எப்படி வேணாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, எந்த வழியாக வேணாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் க்ரியேட்டிவாக. ஒரு ட்ராயிங், ஒரு ரைட்டிங், ஒரு பிளாக், ஒரு vlog, எப்படியாவது நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் எப்படியாவது சொல்லணும் வெளியில். அப்போ வந்து அந்த செப்ரேஷன் அங்கே இருக்காது. ஹெல்த் இஷ்யூஸும் அதனால் வராது, சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸும் அதனால் வராது. அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு பி பேலன்சிங் யுவர் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ், அந்த மாதிரி தான் அமைன்னு சொல்ல வரேன். ஓகே, ஃபார் மிதுனம் பேலன்ஸ் பண்ணணும். லைக் அவங்களோட ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் அண்ட் மாடர்ன் திங்கிங் ரெண்டுத்தையும் சம்டைம்ஸ் இப்படி சேர்க்கவே முடியாது. அதுதான் இது இதுதான். அதை இது பண்ணும்போது தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத நீங்கள் தான் கரெக்டாக சூஸ் பண்ணணும். ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்துட்டு மிதுனத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, இன் ரிலேஷன்ஷிப், இன் சூஸிங் பார்ட்னர்ஸ். ஏன்னா ரிப்பீட்டடாக மாற்றிட்டே இருக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் ஃபார் மிதுன ராசி in 2026. யூஆர் ஓவர் டூயிங் இட். ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறேன், ரொம்ப ஜிம் பாடியாக இருக்கேன், ரொம்ப டயட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது என்ன சொல்கிறது தீவிரமாக போயிட்டு நல்லா இருக்கிறதையும் வந்துட்டு நீங்கள் நாசமாக்கிக்கிற மாதிரி இருக்கு. அப்படித்தான் கார்ட்ஸில் வந்திருக்கு ஃபார் மிதுன ராசிக்கு. ஆனால் ஹெல்த் வைஸ் இப்போ நான் ஒல்லி ஆகணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு வெயிட்னா கரெக்டாக இருக்கும், இந்த ஹைட்டு, ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் யூ வில் பி அச்சீவிங் தட். அப்படியே ஸ்டைலாக அதெல்லாம் இருக்கும். ஓகே, ஆனால் அந்த ரூட் யூ டேக் டு கெட் தேர் அது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். நிறைய பேர் வந்து ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த டிஸ்லொகேட் ஆகிறது, ஷோல்டர் டிஸ்லொகேஷன், மசில் டேர் ஆகிறது. மசில் டேர் வந்துட்டு லைக் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு அது நடக்கும் தான், அது எக்ஸாக்டாக எப்படின்னு எனக்கு தெரியல. பட் வந்து டோன்ட் ஓவர் டூ இட், அதான் சொல்ல வரேங்க மிதுனத்துக்கு. அப்புறம் வந்து 2025 ஒரு ஆர்டிக்கிள் படிக்கும்போது ஒரு ஃபாரின் லேடி வந்து ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டாங்க. ஓகே, 3 நேரமும் ஃபார் 6 months அவங்க வந்து அது மட்டும்தான் சாப்பிட்டாங்க.
கண்டிப்பாக அவங்க நினச்ச மாதிரி நல்லா ஒல்லியானாங்க. அதோடு சேர்த்து அவங்களுக்கு வேறு எந்த நியூட்ரிஷனும் கிடைக்கல. ஃப்ரூட்ஸ் தாண்டி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும், அப்புறம் மற்ற இதெல்லாம் சாப்பிட்ணும்ல, ஃபேட் அது இருக்கணும், கொலஸ்ட்ரால் எது தேவைப்படுற அளவுக்கு இருக்கணும். ஓகே, பேட் ஃபேட்டு பேட் கொலஸ்ட்ரால் தான் இருக்கக்கூடாது தவிர இருக்கணும், ஃபேட் இருக்கணும், குட் ஃபேட் குட் கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கணும். சுத்தமாக இல்லாத மாதிரி வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு நான் ஒல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக செத்தே போயிட்டாங்க. ஸோ ஃப்ரூட் டயட் அதை மட்டுமே வந்து எடுத்து கொஞ்ச நாளைக்கு தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அது இட்ஸ் நாட் வெரி ஹெல்த்தி. ஓகே, நம்ம பாடிக்கு தேவைப்படுறது நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, கரெக்டாக அந்த ப்ரொப்போர்ஷனில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. ஸோ அதுதான் சொல்கிறேன், திஸ் இஸ் கால்ட் ஓவர் டூயிங். அதுதான் வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்திருக்கு கார்ட்ஸில் ஃபார் ஹெல்த் வைஸ். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு என்னோடய ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாம்பு போடுவாங்க. மறுபடியும் அந்த ஷாம்பு அந்த ஃபஸ்ட்டு இன்னும் நிறைய ஷாம்பு போடுவாங்க. அப்புறம் வேறு ஷாம்பு எடுத்து மறுபடியும் மண்டையில் போடுவாங்க. மொத்தமாக சேர்த்து ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், முடி வந்து முன்னாடி கொட்டினதை விட இன்னும் அதிகமாக கொட்டி கையில் ஃபுல் முடியும் கையில் வந்துடும் இப்படி எடுக்கும்போது. அதுதான் ஓவர் டூயிங். அதுதான் பண்ணக்கூடாது. ஓகே. அண்ட் நீங்கள் விஷ் பண்ணிவிட்டு அது நீங்கள் முயற்சி பண்ணணும். நிறைய பேர் வந்து விஷ் பண்ணுவாங்க. விஷஃபுல் திங்கிங்காக மட்டும்தான் இருக்கும். அது வந்து ஆக்ஷனில் இறங்கவே இறங்காது. ஸோ இதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஒருத்தவங்க வந்து மிதுனத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஓவர் டூ பண்ணிடுவாங்க. ஹெல்த்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டூ பண்ணி ஹெல்த் ஹசார்ட்ஸ் வர வச்சுருவாங்க. இன்னொரு சில பேர் வந்துட்டு நான் இன்னைக்கு குறைப்பேன், இந்த வருஷம் நான் கண்டிப்பாக குறைப்பேன், 2026 வந்து நான் கண்டிப்பாக என் உடம்பு குறைப்பேன், கண்டிப்பாக வந்து நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படின்பாங்க ஹெல்த் வைஸு. ஆனால் வந்து சொல்கிற மட்டும்தான் செய்வாங்க, அதுக்கான எந்த ஆக்ஷனும் இருக்காது. வேணால் செய்வாங்க, ஒரு 9 days பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் விட்டுருவாங்க. ஸோ இர்ரெகுலர் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய கேசஸும் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து 2026 இருக்க போகுது ஃபார் மிதுனம். With this, I end the reading. Thank you for watching Love and Light Blessed Week. Consider subscribing, liking, sharing, commenting, and push on the notification button for more such amazing videos. Bye-bye.